விநாயகருக்கு ஏற்றக்கூடிய தீபம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் வந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையும் விநாயகர் போக்குவதற்கு 11 அல்லது 13 அகல் விளக்க முதல்ல நீங்க வந்து ஏற்றணும். 11 விளக்கம் ஏற்றலாம், 13ம் ஏற்றலாம். அடுத்த முறை நீங்க சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும் பொழுது இப்ப 11 விளக்கு முதல்ல போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை 10 விளக்கு வந்து ஏற்றணும். அப்புறம் 9, அப்புறம் 8, 7, 6, 5 இந்த மாதிரி படிப்படியாக ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டே நீங்க ஏற்றி வர வேண்டும். இந்த மாதிரி ஏற்றி வரும் பொழுது உங்க சங்கடங்கள் படிப்படியாக குறைவதை நீங்களே காண முடியும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அந்த சங்கடங்கள் அனைத்துமே வந்து கண்டிப்பா விநாயக பெருமானால் குறைந்து கொண்டே போகும். உங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதி அனைத்துமே அதிகரித்து கொண்டே போகும். உங்க வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வந்து வெற்றியில் வந்து முடியும். நிச்சயமாக உங்க விக்னங்களை தீர்த்து வெற்றியை கொடுப்பார் விநாயக பெருமான்.